வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் பென், லேப்டாப், மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ஆன்லைனில் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்குற பர்சன் கண்டிப்பாக இந்த பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட வரலாறு, அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட அரசியலமைப்பு முறை, அப்புறம் அவங்க எப்பெல்லாம் போர் செஞ்சாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரர்கள் கலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தனர். இலக்கியம், சிற்பம், நடனம் போன்ற பல்வேறு கலாச்சார வளர்ச்சிகளும் துணையாக இருந்தன. தமிழில் புகழ்பெற்ற காவியங்களாக விளங்கும் சில காவியங்கள் சிலப்பதிகாரம் போன்றவை சேர மன்னர்களின் ஆதரவுடன் வளர்ச்சி பெற்ற சிறந்த கல்வி, மருத்துவம், கைவினை, கடல் வாணிபம் போன்றவையும் அவர்களது அரசின் வலிமையான துறைகளாக விளங்கின. சேர மன்னர்கள் சிறந்த நிர்வாக முறைகளையும் கொண்டு வந்தனர். தங்கள் குடிமக்களின் நலனுக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிமையாளர்களையும் பாதுகாத்தனர். விளைநிலங்களை சர்வதேச வணிகத்தில் இணைத்து மசாலா பொருட்கள், மூலிகைகள் மற்றும் பெருமதிப்புள்ள பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். கேரளாவின் துறைமுக நகர்களில் சர்வதேச வணிகர்களுக்கு முக்கிய மையமாக விளங்கின. சேர மன்னர்களின் ஆட்சி மற்ற மன்னர்களுடன் ஒப்பிடும்போது சீரான சமரச வழியில் நெறிப்படுத்தப்பட்டதான். அதில் மிகுந்த திறமை, பண்பாடு, போராட்ட வீரியம், மக்களின் நலனை முன்னிறுத்திய கொள்கைகள் ஆகியவை பெரிதும் கவனிக்கப்படுகின்றன. அவர்களின் ஆட்சி வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம், ஆட்சி முறையில் சிறப்பினாலும் தமிழக மன்னர்கள் என்று நிலைநிறுத்தப்படுகிறது. சேர மன்னர்களின் வாழ்க்கை முறை சிறப்புமிக்க மற்றும் திறமையான நிர்வாகம், கலாச்சாரம் மற்றும் போர் வல்லமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது. சேர மன்னர்கள் தமிழகம் மற்றும் அதன் சார்ந்த பகுதிகளை ஆண்ட வம்சமாக இருந்தனர். அவர்களின் ஆட்சி காலத்தில் விவசாயம், வணிகம் மற்றும் கலை வளர்ச்சியடைந்தன. அவர்கள் பெரிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளை அமைத்து விவசாயத்தை ஊக்குவித்தனர். பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாயினர். போரின் வீரச் செயல்கள் புரிந்து அரசின் பாதுகாப்புக்காக சக்தி வாய்ந்த படைகளை வைத்திருந்தனர். கலைகள், இலக்கியம், பண்பாடு, நடனங்கள் போன்றவை விருத்தி பெற்றன. பழம்பெருமை, பண்பாடு, வீரம் ஆகியவை சேர மன்னர்களின் அடையாளமாக திகழ்ந்தன. மக்களின் நலனுக்காக பாடுபட்டார். சேர மன்னர்கள் தமிழகத்தின் முன்னணி மரபுவழி அரசர்களின் ஒருவனாக விளங்கினார். அவர்களின் வாழ்க்கை முறை, ஆட்சி பாணி, கலாச்சாரம் வளர்ச்சியில் இடம்பெற்ற பங்குகள், கலைகளில் வளர்ச்சி கொடுத்த முக்கியத்துவம் மற்றும் நாட்டு மக்களின் நலனுக்காக காத்து போராடிய வீரர்கள் என மிக்க சிறப்பு மிக்கதாகும். இவர்கள் தமிழ் மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, விவசாயம், வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சேரர்கள் தமிழகத்தின் மலை மக்களாக இருந்து பின் கரை மக்களாகவும் நிலை பெற்றனர். மொத்தத்தில் கேரள பகுதியில் திருவிதாங்கூர் மற்றும் மலையங்கள் பகுதிகளையும் ஆட்சி செய்தனர்.